ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு மொபைல் போனை டிஸ்அசெம்பிளி பண்ணாமையே அதுல இருக்கக்கூடிய சார்ஜர் போர்ட்ல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ற வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா கையில இருக்கக்கூடிய கிட் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் டெயில் பேக் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய யூஎஸ்பி டெயில் பேக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட்லயும் இருக்கு. அப்போ ஒரு மொபைல் போனை டிஸ்அசெம்பிளி பண்ணாமையே எப்படி எந்த லைன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்றது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த கிட். போத் நம்ம ஆண்ட்ராய்டு ஐபோன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஐபோன்ல வந்து லைட்னிங் கேபிளா இருந்துச்சு, லைட்னிங் போட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணலாம். இது இப்போ நார்மலா சி டைப்பா வருதுன்னா தாராளமா என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்டுக்கோ ஐபோனுக்கோ இதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை செக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இதோட பின் டீடைல்ஸ் கண்டிப்பா தெரியும். விசிசினா என்ன, சிசினா என்ன, டிபினா என்ன, டிஎம்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல அதுக்குரிய வீடியோஸ் இருக்கு, தாராளமா நீங்க என்ன பண்ணீங்க வியூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு போனை டிஸ்அசெம்பிளி பண்ணாமையே அந்த எந்த லைன்ல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க தான். ஸோ அதுக்கு நான் மொபைல் ஃபோனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுவிச் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? மொபைல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நான் இந்த கிட்ட டேரக்டா அவங்க எப்பயும் போல சார்ஜர் கனெக்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ஸோ எனக்கு மல்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டயோடு மோட்ல செட் பண்ணிருக்கணும். மல்டிமீட்டர் டயோடு மோட் செட் பண்ணிருக்கணும். ஸோ டயர் மோட் செட் பண்ணிட்டு இதுல காமனா கிரவுண்டுன்னு ஒரு பின் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்ட் பின்ல நம்மளோட ரெட் ப்ரோப் தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம செக் பண்ண போற ஒரு டயோட வேல்யூ, அதாவது கோல் டெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ கிரவுண்ட் வச்சுட்டு மற்ற பின்ல எனக்கு விசிசிலையோ இல்ல டிபிலையோ சிசிலையோ எனக்கு வைக்கும் போது வேல்யூ எபோ 200க்கு மேல வரும். இந்த டிபிலையும் இந்த டிஎம்லையும் வைக்கும் போது எனக்கு கான்ஸ்டன்டா வேல்யூ பாருங்க 500ல இருந்து சம்திங் தான் வருது. ஸோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் இப்போ இது வந்து 549, இது வந்து பாத்தீங்கன்னா 569. பிலோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா பிலோ ஒரு 30க்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நார்மலா இருக்குன்னு அர்த்தம். மற்ற பின்னை பொறுத்த வரைக்கும் காமனா நீங்க சிசிலையோ இதுலயோ வைக்கும் போது எனக்கு என்ன வரும்னா வேல்யூ எப்போ 200க்கு மேல போகணும். ஆனா இந்த டிபிலையும் டிஎம்லையும் மட்டும் நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எப்போ 200க்கு மேல போகணும், பிலோ 1000க்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதுவும் வேல்யூ ரேஞ்ச் இப்போ வந்து எனக்கு வந்து 569 அப்படின்னா இது எனக்கு 550, பிலோ 30க்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலேயோ இல்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த லைன்ல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒருவேளை இந்த சிசின்ற பின்ல நான் செக் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா இதை கான்ஃபிகரேஷன் சேனல்னு சொல்லுவாங்க. இது 200 பிலோ இருக்கு அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் சேனல் எதுக்காக நீங்க ஓடிஜி பென்ட்ரைவ் பண்ணி டிடெக்ட் ஆகல அப்படின்னா இந்த பின்ல தான் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பின்ல வச்சாலும் எனக்கு 200க்கு மேல வரணும், வந்துச்சுன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. ஒருவேளை பிலோ வருது அப்படின்னா எனக்கு கம்ப்ளைண்ட் அந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் எடுத்து அந்த பின்னை ட்ரேஸ் அவுட் பண்ணதான் அந்த கம்ப்ளைண்ட்டை நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.